ஓம் சாந்தி. 25/8/22 காலை முரளி. இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, அந்த பிராமணர்கள் என்ன செய்கிறார்கள்? மேலும் பிராமணர்களாகிய நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த பிராமணர்கள், லௌகிக உலகத்தில் இருக்கக்கூடிய உலகாய பிராமணர்கள், அந்த பிராமணர்கள் என்ன செய்கிறார்கள்? மேலும் பிராமணர்களாகிய நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இரண்டாவது கேள்வி, எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி மற்றும் அன்பு கிடைக்கிறது? எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி மற்றும் அன்பு கிடைக்கிறது? மூன்றாவது, அனைத்தையும் விட நம்பர் 1 அவகுணம் எது மற்றும் நம்பர் 1 எதிரி யார்? மூன்றாவது கேள்வி, அனைத்தையும் விட நம்பர் 1 அவகுணம் எது மற்றும் நம்பர் 1 எதிரி யார்? நான்காவது, பிராமணர்களுக்கு ஏன் இவ்வளவு மதிப்பு இருக்கிறது? இன்னைக்கு கூட பார்க்குறோம், பக்தி மார்க்கத்தில் பிராமணர்களுக்கு நிறைய மதிப்பு இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? பிராமணர்களுக்கு ஏன் இவ்வளவு மதிப்பு இருக்கிறது? அஞ்சாவது, மறந்துவிடவில்லை தானே என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? மறந்து விடவில்லை தானே என்று பாபா எந்த பாயிண்ட்ஸை, எந்த விஷயங்களை குறிப்பிடுகிறார்? ஆறாவது, தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு சார்ட்டில் எதை செக் செய்ய வேண்டும்? தினமும் இரவில் தூங்குவதற்கு முன்பு சார்ட்டில் எதை செக் செய்ய வேண்டும்? ஏழாவது, எந்த விஷயத்தில் துணிச்சலை காட்ட வேண்டும்? எந்த விஷயத்தில் துணிச்சலை காட்ட வேண்டும்? எட்டாவது, அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 9, இந்த விளையாட்டை எப்படி பார்க்க வேண்டும்? இந்த விளையாட்டை எப்படி பார்க்க வேண்டும்? fill up the blanks. மனிதர்கள் அனைவரும் டேஷ் ஆகையால் டேஷாக ஆக்க முடியாது. மனிதர்கள் அனைவரும் டேஷ் ஆகையால் டேஷாக ஆக்க முடியாது. ரெண்டாவது, இந்த மனித சிருஷ்டி மரம் இப்பொழுது டேஷ், அதாவது டேஷ் ஆகிவிட்டது. இந்த மனித சிருஷ்டி மரம் இப்பொழுது டேஷ், அதாவது டேஷ் ஆகிவிட்டது. மூன்றாவது, பொதுவாக டேஷிற்கு தான் கணக்கு வைக்கப்படுகிறது. இங்கு கணக்கு டேஷ் கணக்காக இருக்கிறது. பொதுவாக பணத்திற்கு தான் கணக்கு வைக்கப்படுகிறது. இங்கு கணக்கு டேஷ் கணக்காக இருக்கிறது. நாலாவது, தந்தையை மட்டுமின்றி டேஷையும் நினைவு செய்ய வேண்டும். தந்தையை மட்டுமின்றி டேஷையும் நினைவு செய்ய வேண்டும். கடைசியில் உங்களுடைய நிலை டேஷ் ஆகிவிடும். கடைசியில் உங்களுடைய நிலை டேஷ் ஆகிவிடும். ஆறாவது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷிஃப்ட் டேஷ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷிஃப்ட் டேஷ். முதல் கேள்வி என்ன? அந்த பிராமணர்கள் என்ன செய்கிறார்கள்? மேலும் பிராமணர்களாகிய நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவங்க வயிற்று வழி பிறந்தவர்கள், நீங்க வாய் வழி பிறந்தவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க?
ஒருவர் இன்னொருவரோடு சேர்த்து வைப்பாங்க இல்லையா, திருமணம் செய்து வைப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், அவங்க விகாரத்திற்காக விகாரத்தை பருக வைப்பதற்காக அப்படி செய்வாங்க. ஆனா நீங்கள் ஞான அமிர்தத்தை பருக செய்வதற்காக பரமாத்மாவுடன் என்ன பண்ணணும், சேர்த்து வைப்பதற்காக முடிச்சு போடுகிறீர்கள் இல்லையா. அவங்க ஒருவரை இன்னொருவருடன் சேர்றதுக்காக அந்த முடிச்சு திருமணம் செய்து வைப்பாங்க. 2வது பாயிண்ட், எப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தந்தையின் உதவி மற்றும் அன்பு கிடைக்கிறது? சொந்த குழந்தைகள். அந்த சொந்த குழந்தைகள் யார் அப்படின்னா, உண்மையாக இருக்கக்கூடியவங்க, ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்க. அனைத்தையும் விட நம்பர் 1 அவகுணம் தேகாபிமானம். நம்பர் 1 எதிரி அகங்காரம். 4வது, பிராமணர்களுக்கு ஏன் இவ்வளவு மதிப்பு இருக்கிறது? ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்க. அவ்வளவுதானா? பாரதத்தை சொர்க்கமாக மாத்திட்டு இருக்காங்க. அதாவது பாபா பாரதத்தை சொர்க்கமாக நீங்க மாத்துறீங்க, அதான் பிராமணர்களாகிய உங்களுக்கு அவ்வளோ மதிப்புன்றார். 5வது, மறந்து விடவில்லை தானே என்று பாபா எதை குறிப்பிடுகிறார்? இந்த விளையாட்டு முடிவடைய போகிறது, அவ்வளவுதானா? வீட்டுக்கு திரும்பி போகணும். 5000 வருடங்களுக்கு முன்பு கூட நான் உங்களுக்கு ராஜயோகத்தை சொல்லி கொடுத்திருந்தேன், மறந்துட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்டார் இல்லையா. 6வது, தினமும் இரவு தூங்குவதற்கு முன்பு சார்ட்டில் எதை செக் செய்ய வேண்டும்? இன்று என்னுடைய ரிஜிஸ்டர் கெட்டு போகவில்லை தானே, எந்த தவறும் செய்யவில்லையே அப்படின்னு செக் பண்ண. 7வது, எந்த விஷயத்தில் துணிச்சலை காட்ட வேண்டும்? இது தீபம் மற்றும் புயல்களின் யுத்தம். இதில் துணிச்சலை காட்ட வேண்டும், பாதுகாக்கணும். தீபம் அணையாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கணும். அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பாக்கியத்தின் லிஸ்ட் கண் முன்னாடி வைத்து, ஆஹா எனது பாக்கியம், பாக்கியத்தை அருளக்கூடிய தந்தையே என்னுடையவர் ஆயிட்டார், பள்ளல்ல என்னுடையவர் ஆயிட்டார், இந்த குஷியில இந்த போதையில இருக்கணும். அந்த ஃபுல் வரதானத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன். இந்த விளையாட்டை எப்படி பார்க்க வேண்டும்? முகமலர்ச்சியுடன் சாட்சி நிலை என்ற சீட்டில் அமர்ந்து செட்டாகி பற்றற்ற பார்வையாளராகி பார்க்க வேண்டும். fill up the blanks. மனிதர்கள் அனைவரும் டேஷ் ஆகையால் டேஷாக ஆக்க முடியாது. அசுர சம்பிரதாயத்தினர் ஆகையால் தேவதைகளாக ஆக்க முடியாது. இந்த மனித சிருஷ்டி மரம் இப்பொழுது டேஷ் இற்று போய்விட்டது, அதாவது சவக்குழி ஆகிவிட்டது. பொதுவாக டேஷிற்கு தான் கணக்கு வைக்கப்படுகிறது, பணத்திற்கு தான் கணக்கு வைக்கப்படுகிறது. இங்கு கணக்கு டேஷ் கணக்காக இருக்கிறது, கர்மங்களின் கணக்காக இருக்கிறது. தந்தையை மட்டும் இன்றி டேஷையும் நினைவு செய்ய வேண்டும், தந்தையின் படைப்பையும் நினைவு செய்ய வேண்டும். கடைசியில் உங்களுடைய நிலை டேஷ் ஆகிவிடும். 6வது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷிஃப்ட் எது? என்னப்பா பதில் சொல்லலையா? நீங்க சொல்லிட்டீங்களேன்னு விட்டுட்டு. ஓகே. கடைசியில் உங்களுடைய நிலை பரிபக்குவம் ஆகிவிடும். 6வது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷிஃப்ட் டேஷ் அமிர்த வேலை ஷிஃப்ட், படிக்கிறதுக்கான ஷிஃப்ட் சொல்றாரு இல்லையா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷிஃப்ட் அமிர்த வேலை படிச்சவங்க நல்லா முன்னேறுவாங்க. அந்த மாதிரி அமிர்த வேலா ஷிஃப்ட் அப்படின்னா சங்கமயுகம் ஃபுல்லா நமக்கு அமிர்த வேலை தான், நல்லா படிச்சுட்டே தான் இருக்கணும்.